உங்கள்கிட்ட மூணாவதாக வர்றதுக்கான முதல் காரணமே நீங்கள் தாவேகாவை எப்படி பார்க்குறீங்கிறத இப்போ வரைக்கும் எங்களால் புரிந்து கொள்ள முடியல. நீங்கள் முஸ்தபா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது வந்து தற்செயலானதா அல்லது விபத்தா? அதாவது உங்கள் தலைப்பும் சரி, முதல்ல அந்த 2 பேரையும் நீங்கள் விசாரணை செஞ்சதுன்னு சொல்லலாம் கோர்ட்லையா. இந்த 2மே நியாயமான ஒன்று. இப்போ நானும் பாவலனுக்கும் எங்களுக்கு வேலையே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவங்கள் இல்லை. திமுக தமிழ்நாடு அரசிடமிருந்து காமராசர் விருது பெற்றிருக்கிற உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. முக ஸ்டாலின் கையால் வாங்கியிருக்கீங்க. அதனால நீங்கள் கூட்டணி பற்றி என்ன சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சுக்கல எனக்கு ஒரு ஆவல். அதல்ல, அது அரசு கொடுக்கறது. அதற்கும் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கும் சம்மந்தம். நான் ஏறத்தாழ 53 ஆண்டுகள் ஒரே கட்சியில் இருக்கேன். வேறு கட்சிகளுக்கு போயிருந்தால் பல பதவிகள் கிடச்சிருக்கோம். காமராஜருக்காக வந்தேன், காமராஜருக்காக இருக்கிறேன். ஆமாம், நல்லது. இப்போ நான் இப்போ பாராட்டியதுக்கு நன்றி. தமிழக முதல்வர் அவர்கள் எனக்கு 5 லட்சம் பரிசு தொகையும் கொடுத்தாரு. அந்த பரிசு தொகையும் காமராஜருடைய திட்டம் போன்ற ஒரு திட்டத்தை, காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தனால நான் அவருக்கே அதை அர்ப்பணிச்சிட்டேன். மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி எங்கள் 2 பேருக்குமே வேலை இல்லாத அளவுக்கு இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளும் அதிமுகவும் அதே போன்று தாவேகாவும் தான் பேச வேண்டிய நிலைமை. இருந்தாலும் சில உண்மைகளை நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கு கோர்ட்டில் நீங்கள் உண்மையை மட்டும்தான். ஆமாம், உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய்யை சொல்ல முடியாது. உண்மைக்காக கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், கடும் எதிரின்னு சொன்னது திமுகவை அதனுடைய முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். உங்களுக்கு நன்றாக தெரியும். தொடர்ந்து பல முறை திமுகவை விமர்சனம் செய்து கூட மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோ அவருடைய அமைச்சர்களோ கடுமையாக எந்த விமர்சனையும் பண்ணலை. என்ன காரணம் சொன்னால், நமக்கு எதிரியாக ஒரு நல்லதொரு பகையை பெற்றேன்னு கம்பன் சொல்லுவான். அந்த மாதிரி அதிமுகவை மட்டுமே பகையாளியாக நினைத்து தொடர்ந்து முதல்வர் அவர்கள் அதிமுகவை தாக்கி கொண்டு வந்தார், அல்லது அதிமுகவுக்கு எதிராக பேசி கொண்டு வந்தார். ஒரு கட்டத்திலும் விஜய் அவர்களையோ தாவேகாவையோ அதிகமாக அவர்கள் பேசவில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், கரூர் விஷயத்தில் கூட அவர் உண்மையிலேயே திமுக அவரை எதிர்க்கும் நினச்சார். ஆனால் திமுக அவரை எந்த வகையிலும் எதிர்க்கலை. ஆனால் பாஜக அவரை டெல்லிக்கு வரவழைச்சது. அதே மாதிரி அவர் அவருடைய திரைப்படத்தை வந்து ஜனநாயகனை நிறுத்தினது, இவ்வளவு கொடூரமான வேலைகளை பாஜக செஞ்சிச்சு. ஆனால் திமுக இன்னைக்கு வரையும் அதனுடைய தலைவர் ஒரு 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 அற்புதமான ஒரு நிலையில் ஒரு நியாயமான போக்கில் தான் விஜய் அவர்கள் நடந்துகிட்டு இருக்கார். ஆனால் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை அல்லது திமுக கூட்டணியை அவர் எதிர்த்து வந்தார். இதுதான் இந்த உண்மையை முதல் நான் சொல்லி ஆகணும்.